ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருதேவ் ஜெய் குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது, தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30 பாத்தீங்கன்னா இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல 3 பயிற்சிகள் இருக்கு. குருவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரமாவே பயிற்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சிகள் இருக்கு. சனி பயிற்சி இந்த வருடம் இல்ல. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்க. உங்களுக்கு எந்த ராசியா இருந்தாலும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு ஓடும் இல்லைங்களா, அது எந்த திசையா இருந்தாலும் சரி, ராகு திசையா இருந்தாலும் சரி, அல்லது குரு திசையா இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, நல்ல அற்புதம். அதாவது இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம், சகல விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல்ரெடி குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. பயிற்சியாகி குரு 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாப்பாருன்னா 11ஆம் இடத்தை பாப்பாரு. அது எவ்வளவு அற்புதம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். சோ அதுவும் நல்ல அமைப்பு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துலதான் இருக்காரு. சனி தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இது நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அது போக ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகுது. 9ஆம் இடத்து ராகு சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்குங்க. 3ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகுது. இதெல்லாம் நல்ல அற்புதமானது. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா வேற 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா இறைவனே உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியதுதான். டைரக்டாவே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷபராசிக்கு இருக்குது. நீங்க என்ன திசை அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ராகு திசையா உங்களுக்கு, அல்லது குரு திசையா சனி திசையான்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு பிசினஸ், அதாவது நல்ல இன்கம் வருமா இந்த வருடம் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த வருடம் நீங்க சம்பாதிக்கல அப்படின்னா எந்த வருடமும் சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிகளும் கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க பார்க்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்துல குரு 10ஆம் இடத்தை பாக்குது. அதனால நல்ல அமைப்பு. 10 குடையவர் 11. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில் மூலியமா என்ன ஆகும், நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது விஷயங்கள் பண்றது, தொழிலா அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்றது, தொழிலுக்காக இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்றது. ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா தொழில பிரான்ச் போடுறது, பிரான்சைசிஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் இது. நிறைய ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு. நிறைய இப்போ நீங்க ஒரு யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது, இந்த அமைப்புகள் இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொழில் ஏதாவது ரொம்ப சுணக்கமா இருக்கு அப்படின்னா கூட இனி இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு தொழில் மெல்ல மெல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். வளர்ச்சியை நோக்கி மட்டும் கிடையாது, நல்ல லாபத்தாகவும் உங்களுக்கு வந்துருங்க. நல்ல லாபத்தோட உங்களுக்கு தொழிலை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு தொழில வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். நிரந்தர வருமானம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாரு. நிரந்தரமான வருமானம், பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்தை உறுதியாக கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியா போறதுனால அதிகமா இந்த ரிஷபராசியில 12 ராசிகள்ல ரிஷபராசி நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் டார்கெட் காசு பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அதிகமா இருக்கும். இதோடைய சிம்பலே மாடுதான். மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 6 கூடையோரும் சுக்கிரனே இருக்கனால எப்பவுமே உழைப்பு உழைப்பு. உங்களுக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிடும். அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிற சிந்தனைகள்
24 ஹவர்ஸுமே தூங்குற நேரத்தை தவிர எல்லா டைமும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. குரு வேற 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்ல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துறது அமைப்பு இருக்கு. அதே மாரி ப்ரமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி இன்கிரிமென்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ரூ. 1,00,000 மாறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க சேலரிய விட டபுள் ப்ரமோஷன்ஸ், டபுள் சேலரி இன்கிரிமென்ட் இந்த மாரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கூடுதலா ஏதாவது ஒரு இன்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வருமானம்ங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. அது வந்து பிசினஸ் தொழில் பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா காசு, பணம் அப்படிங்கிறது நிக்காம வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானம். நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே நல்ல வருமானம் வரும். கரெக்டா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அந்த டைம்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே மாதிரி 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ராகு வந்து உங்களுக்கு பயிற்சியாகி 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுப்பாரு. இந்த காலகட்டம் அதாவது ராகுக்கு எதுவும் பயிற்சியாகும், குருவும் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அந்த டைம்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலுக்காகவோ அல்லது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்காகவோ வந்து பாத்தீங்கன்னா வாகனம், காரு, லக்ஸுரியான கார்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நீங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க, அதுல வீடே கட்ட முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வருமானமும் வரும். கூடுதலா என்ன பண்ணலாம், நீங்க லோன் போட்டு நீங்க ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இருந்தாலும் இந்த டைம் அதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் வந்துருது. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாயிட்டு அதுக்கப்புறம் என்ன அதிசாரமா பெயர்ச்சியாகி 2 மாத காலம் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்பை தேடி கொடுத்துருவாரு. குரு வந்து ஆரம்ப காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய இன்கம், நீங்க போய் ஒரு இடத்துக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க விஷயங்களை சொல்றது, அதே மாதிரி பேசுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளிநபர்களால ஆபத்துகள் இருக்கு. கூடுதலா மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க பணம் வாங்குறதுனால கவனமாக இருங்க. காசு பணம் கொடுக்கறது ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் மத்தவங்க வந்து நீங்க என்கிட்ட பணம் இல்லப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பிளஸும் பிளஸ் வந்து மைனஸும் அதுதான். ஏன்னா யாராவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, பணத்தை லாக் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க, அல்லது ஒரு வீடு கட்டுறதுல ஒரு லோன் போயிட்டு இருக்கும். ஆனா வெளியில இருந்து உங்களை பாக்குறவங்களுக்கு நீங்க பெரிய லெவல் லக்ஸுரியா இருக்கிற மாதிரி, கோடீஸ்வரம் மாதிரி தெரியும். நீங்க கடனாளின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பணம் வந்து கேட்கும் போது இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பாம, அதனால சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சியாகி வராருன்னு சொல்லல 3ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு பாக பிரிவினை, உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள், இடம் ரொம்ப நாள் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்த விற்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக. அந்த மாதிரி விற்காத இடங்கள்லாம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா இடம் வாங்கி விற்காம முடியலன்னா இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. அந்த குரு பயிற்சி ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இடம் வித்துரும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய பாகம் வந்து தன்னால பிரிவினை ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் தன்னால வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராகு அந்த டைம்ல வரதுனால தந்தை வழி சொத்துக்களும் இருக்கு. கூடுதலா வந்து தந்தைக்கு மருத்துவ செலவோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கணும். தாயார் வழி தேக ஆரோக்கியங்களை கூடுதலா கவனம் செலுத்துங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நிறைய நன்மைகள் அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி
படிப்பு சார்ந்த விஷயங்கள் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமின்மை. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. குருவும் கேதுவும் சேரும்போது அந்த படிக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து ஏதாவது ஒரு தடைய உண்டு பண்ணிரும். நீங்க படிக்கணும்னு நினைச்சா கூட அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது வேற ஒரு சூழ்நிலைகளோ கிரியேட் ஆயிரும். சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்க வந்து அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய வெல்விசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து உத்தியோகத்துக்காக அதாவது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு அதிசாரமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதாவது நீங்க நினைச்ச அத்தனை விஷயமுமே வந்து நடக்க போகுது. இவ்வளவு நாளா வந்து எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுன்னா அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். இப்ப அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த ஒர்க்குக்கு போகுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர் வந்து உங்களை ஆதரிச்சு உங்களுடைய தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா 9ஆம் இடத்துல ராகு வராரு, 3ஆம் இடத்துல கேது வருது. அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன அப்படின்னா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும் போது நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருளை வந்து இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப நிறைய அட்வர்டைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்து பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய அவமானங்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சோசியல் மீடியால நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டையாவது சேட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. பொதுவா ஆன்லைனு இந்த Facebook, Instagram இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ரெக்கார்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போய் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள். சோ அதனால கவனமாக இருங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டயோ அல்லது உங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படி வந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது தவறான விஷயம். அந்த தவறுக்கு கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காசு பணமா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள், ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். மொத்தத்துல சகோதரன் மூத்தலோ அல்லது இளைய சகோதர வழியோ ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்தது குருபலம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வருடம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு நடந்துரும். இந்த 2026 தமிழ் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைகளா இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி குரு ஆசீர்வாதத்தோடையே நீங்க ஒருத்தங்களை விரும்பி இருந்தீங்கன்னா கூட அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமா கட்டாயம் மாறிடும். அதே மாதிரி நினைச்சவங்களையே மேரேஜ் பண்றது, மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியது, அந்யோன்யம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறதுனால
காதல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நான் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. காசு பணம் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிசினஸோ அல்லது கெரியரையோ டெவலப் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கூடுதலான இது கவனத்தோட செயல்படணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சாதாரண வளர்ச்சி கிடையாது, பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்க தொட்ட எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அது மூலியமா ஒரு பெரிய பட வாய்ப்பு அல்லது ஒரு மியூசிக் வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, அது போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, புகழ் இது பண்றது, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடைகிறது, மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறது, பாராட்டுகள், விருதுகள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இது எல்லாமே என்னன்னா நிறைய ஒர்க் நீங்க பண்ணுங்க. அதே நேரத்துல காசு பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். நிறைய அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுறது, அதே மாதிரி உயர் பதவிகளுக்கு உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி பேனல்ல 4 பேர் இருந்தா கூட 5ஆவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அவங்க ஒருத்தங்க வந்து இறந்து போறது, இன்னொருத்தங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறது, ஒருத்தருக்கு அலிகேஷன் ஆகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து திடீர்னு உங்களுக்கு அது மாதிரி அதுதான் ஒரு கிளிக் ஆகிறது. ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்க ராசிக்கு இருக்கனால அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு துறை ரீதியாக அல்லது ஒரு வாரியத்தையோ இது மாதிரி ஒதுக்குவாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க, வெற்றி வாய்ப்பை பண்ணுவீங்க. அதே மாதிரி மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் 2வா இருந்தாலும் சரிங்க, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல பயிற்சியாகி நிறைய உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியும் கொடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுவாரு. பொதுவாவே இந்த வருடம் வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல அற்புதமான பலன்கள் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங்,
மாயை விளையாட்டுக்கள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தீங்களேனால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபாய் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏப்ரலுக்கு மேலே, மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த, அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி, இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால, சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026, 27 என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிற. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் ராகு கேத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் வருது. உங்களுடைய ராசிநாதனும் 12ல் போயிருக்கார். இதனால் சிறு தொல்லைகள் இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது? மே மாதம். என்ன சார் இது 3ஆம் இடத்துல குரு போனால் அந்தளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாளே சார், நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவருடைய பார்வை பார்த்தாலும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண காலகட்டமாக அமையும். அதுவும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய தசாபுக்தி அந்தரமும் வந்து அதுக்கு ஒத்துழைச்சதே ஆனால் கோச்சார பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் போகிறாரு சார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது மகரத்தில் போய் உட்கார்றார். அதுவும் வந்து சுக்கிரன், சனி, புதனுடைய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ராகுவுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது சுக்கிரனுடைய அணியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராகுவை பொறுத்தவரையிலும் மகரத்தில் இருக்கும்பொழுது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை திடீரென்று ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வரப்போகிறார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு தடங்கல்கள் இருக்கும். ஆனால் முயற்சிகள் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக
அது தவிர வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தது ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து படிப்பினையை கொடுக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒருத்தரே போகும். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்குது. அது கவலைப்பட தேவையில்லை. 2வது திருமணத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், முயற்சிகள் விடாமுயற்சிகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் மாதத்துக்கு மேலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர வந்து தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏற்றம் பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுறதுனால. அது தவிர பார்த்தோம்னா குருவின் பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் விழுறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர ராகுவினுடைய மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா புதன் நீச்சப்பட்டாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அபரிமிதமான கல்வியை கொடுப்பார். அவர் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் அதனால் வந்து மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால் குருவினுடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில இடத்துல பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்சு பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா மூக்கு கடலை மாலை வந்து தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் வந்து பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி
சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான். ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும். ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஒன்று சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னென்னா, இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும். சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சியும் நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள் ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல் டீசல் இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம் வெள்ளியோட விலைகளும் உயரும். சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை. ஓகே, இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து சனி பைசா எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன தடங்கள் வரும், கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். என்னென்னா, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த இழுபறி இருக்கும். கொஞ்சம் முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். நம்மளாம் காளமாடான்னு நம்மளாம் முட்டி மோதி ஜெயிச்சிடலாம். சரி, எந்தெந்த விஷயத்துலலாம் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கான வருஷமில் எது நல்லா இருக்குது அப்படின்னா, கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? யாரெல்லாம், அது முக்கியமாக 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்குது. அதனால் யாருக்கெல்லாம் கல்யாணம் ரெடி ஆகிட்டுருக்கீங்களோ இந்த கல்யாணத்துக்கான டைம் தயவு செஞ்சு பாருங்கள். யாராவது ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு பேச முடியாமல் மென்று முழுங்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணுற டைம் இதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மகப்பேறுக்கெல்லாம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுவும் சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிஸ்னஸ்கள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க? அதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் பிஸ்னஸ் அனுப்புறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயே நிறைய பேர் உணவு சம்பந்தமாக, இது வந்து நிலராசி, பெண் ராசி, நிலராசி, உணவு சம்பந்தமாக, பேங்கிங் சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உலகத்தில் வந்து ஃபுட்டுக்கெல்லாம் ஷார்ட்டேஜ் வர மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்க. ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும்.
சனி பகவான் வந்து உங்களுக்கு தளபதியாக இருக்கார், சேனாதிபதியாக இருக்கார். ஃபுட்டுக்கெல்லாம் லைட்டாக தட்டுப்பாடு வரும், சப்ளை செயின் தட்டுப்பாடு வரும். சரிங்களா? யாருன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்போ துபாய்க்கு வேறு கண்ட்ரிக்கில் ஷிப்பில் அனுப்புகிறவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கான கிரெடிட்லாம் வாங்கி பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. பேங்கிங் ஜாப், ஐடி ஜாபில் இருக்கவங்களாம் சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ், அது எங்கள் சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லைக் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்வாங்க. அதனால் ஒரு சின்ன கைத்தொழில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்பாங்க மாதிரி காலையில் 9 மணிக்கு போனேன், 6 மணிக்கு வந்தேன், வாழ்க்கை செட்டில்டு, அந்த கதையே இனிமேல்ட்டு இல்லை. என்றைக்கு வேலையில் எடுப்பான், என்றைக்கு வேலையிலேருந்து தூக்குவான்னு யாருக்கும் தெரியாது. கையில் ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க. அதை பேங்கிங், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறது இருந்தால் ரொம்ப 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 கவனமாக பண்ணுங்கள். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள். எதில் போட்டால் பணம் வரும்ன்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதாங்க நல்லது. ஏன்னா நிறைய பேர் லட்சமாக இறந்துட்ட பிறக்கும் ஜோசியர்கிட்ட வந்து பரிகாரம் சொல்லு திருப்பி எடுக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுன்றீங்க. அதை அப்போ இழந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு முன்னாடியே எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றத பார்த்துக்கலாம்ல. லட்சமாக கோடியே பத்திரப்படுத்தலாம்ல. அதனால் அது கொஞ்சம் ஜோதிடரை பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இல்லையோ, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரை பார்த்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். சரி, நல்ல ஜோதிடராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஒன்று. எல்லாருமே நல்லவங்க தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய எடுத்து சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட், நான் சொன்னது அதே தான். நீங்கள் வந்து பிஸ்னஸ் முன்னேறும், ப்ராஃபிட்டை ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க, கமோடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கங்க, இந்த உணவு சம்மந்தமான கமோடிட்டிஸ், இதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப 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 ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது. படிக்கிற விஷயத்தில் குழந்தைங்க படிப்பாங்க. ஓகேங்களா? படிப்பு விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. அதை லைட்டாக தூங்குற மாதிரி இருந்ததுன்னா புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் இருக்குங்க, அக்கு ப்ரெஷர்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம். குழந்தைங்க டல்லாச்சுன்னா இந்த இடம், இந்த உங்கள் ஆமுக்கு நடுவில் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை கட்டை விரல வச்சு லைட்டாக இழுத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது, இந்த பொட்டு வைப்பாங்கள்ல, அந்த இடத்த அழுத்திக்கிட்டே இருங்க. அது ரொம்ப நல்லது. அதனால தான் கல்யாணம் ஆன உடனே ஒரு ஆணை வந்து இங்கே எதுக்கு ஹஸ்பண்டை பொட்டு வைக்க சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்களுடைய அந்த பெண் உறுப்போட சேர்ந்தது. சரிங்களா? கர்ப்பப்பையோடு சேர்ந்தது. ஸோ இது அடுத்த பெண்களுக்கு அந்த மகப்பேருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். நீங்கள் இதெல்லாம் நல்லதுக்கு, இன்னும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மென்மேலும் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரங்கநாதர் லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்க. சரிங்களா? ரங்கநாதர் லக்ஷ்மி தாயாரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமானை கும்பிட்றது இருந்தால் அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வந்து சிவபெருமானோடு சேர்த்து வழிபட உங்களுக்கு வந்து இந்த தமிழ் வருட பிறப்பு இன்னும் புனிதமாக மாறும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும்.
கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பிறப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி வருது இல்லைங்களா? அத்தகைய 14 ஏப்ரல் 2026 13 ஏப்ரல் 2027 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி அமைப்பில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு எந்தவித தாக்கத்தை வாழ்க்கையில் சம்பவங்களாக வந்து தீய சம்பவங்களாகவோ சாதகமான சம்பவங்களாகவோ உருவெடுக்க போகிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ அடிப்படையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை சனி 11ஆம் இடத்துலேருந்து அருமையான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கார். எப்பவுமே 11 இருக்கக்கூடிய சனி வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு. அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி 10, 8, 6 பார்த்து கொண்டு இருந்தார். அதே மாதிரி ராகு பாருங்க 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் இருந்து தொழிலில் அதிகமான உளைச்சல், அதிகமாக அலைச்சல், அதிகமான முயற்சி, நிறைய மாற்றங்கள், நிறைய டிராவலிங், அது மாதிரி நிறைய கொடுத்து கொண்டிருந்தார். ராகு 10லிருந்து 4ஆம் இடத்துல இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் உடல்நலம், இது மாதிரி ஒரு சுகம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு அலையிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி குரு முதல் மாறுறார். குரு வந்து பயிற்சி பெறுகிறார். 2ஆம் இடத்திலிருந்து கடகத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை தன்னோட தன் வீட்டையே அவர் பார்க்கிறார். ஸோ அருமையான மாற்றம். இதுவரை வேலைன்னு செய்து ஒரு 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் அதுக்கு வேணுங்கிற லாபத்தை, அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்டை, அதுக்கு வேணுங்கிற அறுவடையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி பெறக்கூடிய குரு அருமையாக கொடுக்குறார். அந்த உச்ச குருவின் பார்வை பாருங்க, கொஞ்சம் அதிகமான ஒரு பார்வை, ஒரு ஒளி பொருந்திய பார்வை. அந்த பார்வை வந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தில் சுப விஷயங்கள், இதுவரை குவாலிட்டியான டைம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நமக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல இணக்கமாக போகல, நண்பர்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கொலீக்ஸோட ஒரு நட்புறவு கொண்டு வர முடியல, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து எப்பவுமே பிரச்சனையாகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு உறவை, நட்புறவை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பூர்வீகத்தில், பாக்கியத்தில் கொஞ்சம் நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் அப்போ நம்ம இதுவரை செய்த இன்வெஸ்ட்மெண்ட், இதுவரை செய்த வேலைக்கு நல்ல ஒரு தகுந்த சன்மானமும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அற்புதமான பயிற்சி ஜூன் மாதத்திலிருந்து 1.5 மாதம் புத்தாண்டு ஆனதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, டிசம்பர் 6, 2026 அதாவது புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சியும் நடக்கிறது. அந்த ராகு பாருங்க 4ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துல இதுவரை 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கும் மாறுவது அற்புதம். ஸோ என்ன ஒரு விஷயம், ஒரு இடத்துல குரு பயிற்சி அற்புதத்தை கொடுக்குறார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் வந்து அதிகமான பிரச்சனையை கொடுத்து உத்வேகத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயமும் மாறுது. ஸோ ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் அருமையான பயிற்சிகளாக இருந்து ஜூன் மாதத்திலிருந்தே வாழ்க்கை, ஃபேமிலி, ஒரு சோஷியல் லைஃப் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் டிசம்பருக்கு அப்புறம் வேலை பளு குறையுது. இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் லைஃப் பேலன்ஸோடு என்னால் வாழ முடியுது. இப்போ ஆஃபீஸு பிஸ்னஸ்ன்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்துட்டாங்க. என்னோட ஜாபை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு
ஆட்கள் வந்துட்டாங்க, நான் என் தலையிலேயே எல்லாமே விடியல, இப்போ கொஞ்சம் நான் சேஃபாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸில் நல்ல சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ராகுக்கு எது பயிற்சியாக டிசம்பர் 6ஆம் தேதி ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய பயிற்சி அற்புதமான பயிற்சி. அதே சமயத்தில் ஜூன் மாதமே புத்தாண்டு பிறந்து 1.5 மாதத்துலேயே ஆகக்கூடிய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நட்புறவை கொண்டாடக்கூடிய, ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம், சோஷியல் டைமை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அது எந்த வயசினராக இருந்தாலும் சரி, இளைய சகோதரர், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு ரீசெண்டாக மேரேஜ் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்போ 2 வருஷமாக சில கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி போச்சேன், வாழ்க்கையில் எல்லா பழைய நண்பர்களாக நான் சந்தித்தேங்கிற மாதிரி பல ஒகேஷன்ஸ் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் ரிஷபராசிக்காரனுக்கு ஹைலைட்டு. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பல விஷயங்கள் பார்ப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து உண்மையிலேயே வந்து ஓரளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நல்ல மாற்றங்களை கொடுத்ததாப்பா சாமிங்கிற மாதிரி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்குதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரியான ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்கிறது அந்த ஊர் பேர், அந்த நேரம், டேட்டெல்லாம் போடுறப்ப நம்ம திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு என்னன்னு பார்ப்போம்னா எது மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்தால் அதில் என்ன நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதமா, அல்லது நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கெல்லாம் வைத்து இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புத்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்குது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த சொன்ன கோச்சார அமைப்பையும் உங்களுடைய ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசாபுக்திகளும், நேட்டல் அஸ்ட்ராலஜி அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, கோச்சார ஜோதிடமும் தனி மனித தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வெளிநாடா, உள்நாடா, கார்பரேட் ஜாப், பிரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் ஜாபா, எப்போ மேரேஜ், குழந்தை பேர் எப்போ, உடல்நல பிரச்சனைகள் எப்போ சரியாகும், எப்போ கடன் தீரும், எப்போ நம்ம செல்வமாக இருப்போம், எப்போ வந்து நம்ம வீடு கட்டுவோம், எப்போ இடமாற்றங்கள் உண்டு, எப்போ டிரான்ஸ்ஃபர் உண்டு, எப்போ ப்ரொமோஷன் உண்டு, எல்லா விஷயங்கள் வாழ்க்கையில் ஆகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி, அதாவது எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், சாயம் பூசாமல், உள்ளது உள்ள மாதிரி என்னோட கர்மா எப்படி செயல்பட போகிறது, இந்த மாதிரி தசாபுக்தி இருக்கிறவங்களுக்கு எது மாதிரி அமைப்புகள் நடக்கக்கூடும் அதை தெரிந்தோம்னா பாஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சு, ப்ரெசென்ட் என்னன்னு தெரிஞ்சு, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் என்ன தெரியும் பொழுது தேவையான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை நாம் வந்து தவிர்த்து அழகான நேரத்தில், கரெக்டான விஷயங்களை திட்டமிட்டு செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் நாம் வந்து தவிர்த்து எந்த நேரத்தில் நம்மளுடைய நேரங்கள் எது மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகிறது, நம்மளுடைய கிரகங்கள் ஒன்று எப்படி இருக்குது, எந்த கிரகம் அருமையாக இருக்குது, எந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு, தொழில், அது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு லாபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா மனித பிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கிறோம். நமக்கு கர்மா பாக்கி எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்து தான் நம்ம பிறந்து அதுக்கு வேணுங்கிற இன்ப துன்பங்கள்லாம் அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை வந்து துல்லியமாக கண்ணாடியாக காமிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம்தான் இந்திய வேத ஜோதிடத்தின் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை. இதில் எந்த விதத்திலும் நாம் வந்து மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு கிளாரிட்டி, போத் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அந்த விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வையானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.